போட்டு தியானிக்கிறேன். என்னடா அது ஏன் அப்படி ஆகுது? ஏன் சில நேரங்களில் ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்னா, நாம் ஆண்டவர் பேச்சு சில நேரத்தில் கேட்க மாட்டோம். ஒரு அம்மா பாருங்கள், எவ்வளோ ஞானஸ்தானம் எடுத்துச்சு, எல்லாம் பண்ணிச்சான், குடும்பமே ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆனால் சர்ச்சைக்கு வானா ஒழுங்காக வராது. காணிக்கிறது கொடுக்குறியானா அதுவும் கொடுக்காது. தசம்பாகம் கொடுக்குறியானா, ஏன்னா தசம்பாகலாம் அதெல்லாம் ஒரு நீதி. தேவன் அதெல்லாம் ஏன் நம்மளுக்கு கொடுத்தாரு தெரியுமா? கட்டளை. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம பொருளாதாரம், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம், அது அந்த கீழ்ப்படிட்டு தான் அதான் விஷயம். கடவுள் சரி அதை சரியான்னு பார்க்குறாரு. ஒரு தசம்பாகமாக அந்த அம்மா கொடுக்குறது. சர்ச்சுக்கு கூப்பிட்டாலும் அதை வரையா, அதோ இப்போ தான் வேலையிலேருந்து வந்தேன், அதோ சோறாகனையா, ஐயோ ஐயோ ஐயோ. நானும் கூப்பிட்டு பார்த்தேன். கட்சியில் அவங்க வீட்டுக்காருக்கு ஒரு வியாதி வந்து, நல்லா கவனி, ஒரு வியாதி வந்து கடவுள் விட்டு பிடிப்பார் எப்பவும். நான் பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில் அனுபவப்பட்டேன். ஆடை விட்டுருவார். ஆடுறா நீ என்ன ஆடுறான்னு ஆடை விட்டுருவார். அப்புறம் உன்னை அடிச்சு லாக் பண்ணுவார். அவள் தான் அப்போ நொந்து பொல்லாதவனை அவர் அடிக்கும் போது எப்படி அடிவார்னா, உள்ளத்தில் உரைக்கும் அடி பொல்லாதவனை அழுக்கு அறவை தொச்சு எடுக்கணும். அப்போ உள்ளத்துல கொடுப்பாரான் ஒரு அடி பாருங்க. அந்த அவன் நீ மனசுல உணர்ந்துடுவேன், இனிமேல் அப்படி செய்யவே கூடாதுறான். அதனால தான் அந்த வசனம் அப்படிங்கிறது, பொல்லாதவனை அழுக்கு அறவை தொச்சு எடுக்கும். அப்படின்னா என்னன்னா, பொல்லாதவனை உள்ளத்தில் உரைக்கும் அடி அவனை தொச்சு எடுத்துறேன், கிளீன் பண்ணிடாங்க. பயங்கரமா சிந்திச்சு இனிமேல் அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு உணர்ந்துருவான். அல்லையிலுமே அவனை ஆட விட்டுருவார், ஓட விடுவார். அப்புறம் உன்னை அடிச்சு லாக் பண்ணுவார். அவ்வளோதான். அப்போ நீ முடங்கி போய் உக்காந்தேன்னா அவ்வளோதான். அந்த அம்மா நான் அவ்வளவோ சொல்லுவேன், கேட்கவே கேட்காது, மதிக்கவும் மதிக்காது. ஆண்டவர் நான் சொல்லிட்டு போவேன், சர்ச்சுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு போவேன், உக்காந்து கிடக்கும். சர்ச்சுக்கு வாமானா அப்போ தான் நைட்டியில் உக்காந்து கிடக்கும். அல்லையா. அப்புறம் ஒரு நாள் அவங்க கணவர் வியாதிப்பட்டார். நல்லா கவனிங்க சொல்கிறேன். வியாதிப்பட்டு மரண போராட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் அடிக்குது அந்த அம்மா. ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் இப்படி ஆயிட்டார், என்ன பண்ணுறது? சரின்னு போனேன், போய் ஜபத்தை போட்டோன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், சாரி ஐ எம் வெரி சாரி, உன் ஜபத்துக்கு நான் பதில் கொடுக்குற மாதிரி இல்லை, கிளம்புட்டார். என்னடா ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு? ஆண்டவரே ஏன் விசுவாசி, எங்கள் சர்ச்சுக்கு வருவோம், நான் இவங்களுக்காக எல்லாம் ஜபம் பண்ணுகிறேனே, போ போ வேலையை பார் போ அப்படின்ட்டு. அப்படியே இதெல்லாம் நான் அந்த அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த அம்மா கிட்ட ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருன்னு அப்படியே கம்முன்னு வெளியே வந்துட்டான். அந்த அம்மா உயிந்து ஆஸ்பத்திரியில் ஜபமாக பண்ணிக்குது, அழையா அழுதுக்குது, உபவாசமாக இருந்துக்குது. கடவுள் ஜபத்தை கேட்கவே. கட்சியில் அவங்க வீட்டுக்காரன் மருகையா செத்த போயிட்டேன். அப்போ ஏன் அந்த ஜபம் அந்த அம்மா கேட்கல? நான் எவ்வளவோ சொல்லும் போது அந்த அம்மா அது என் பேச்சை கேட்கல, என் பேச்சை கேட்கல. எவ்வளவோ சொன்னேன், நான் எவ்வளவோ சொல்கிறேன், கேட்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. இப்போ அந்த அம்மா ஜபம் பண்ணும்போது கடவுள் என்ன பண்ணிட்டாரு? கேட்கல, கடவுள் கேட்கல. இப்போ அந்த அம்மா நான் ஆண்டவர் என்ன என் ஜபத்தை கேட்கல, என்ன கண்ணீரை பார்த்தோம் கம்முன்னுட்டாரு, எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. எப்படி பண்ணுவார்? நீ அவரை மதிச்சியா? நீ அவருக்கு ஒரு தசம்பாகன்றது கொடுத்தியா? ஒரு காணிக்கான்னு கொடுத்தியா? ஒரு ஊழியத்துக்கு உதவியா இருந்தியா? இல்லை அவர் சொன்ன கட்டளைகளை கை கொண்டியா? இல்லை ஜெபிச்சியா? இல்லை சர்ச்சுக்கு தான் போனியா? ஒழுங்கா நீ எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டேன், நீ எதுக்குமே மதிக்க மாட்டேன்ற. இப்போ உன் ஜபத்துக்கு மட்டும் கடவுள் கேட்டு உனக்கு மதிச்சு உனக்கு எல்லாம் செய்யணுமா? யோசனை பண்ண, கொஞ்சம் நீங்களே பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க சார். நீ ஆண்டவருக்கு செவி கொடுக்கலனா ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். சூப்பர் வசனம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனஈனப்படுத்துகிறவர்கள் கனஈனப்பட்டு போவார்கள். என்ன அசட்டா பண்ணினா நீயே பட்டு போயிடுவேன். அப்ப நீ என்னதான் உயிந்து ஜெபிச்சாலும் ஜபம் ஜபமே கேட்கப்படாது. ஒரு ஊழியக்காரர் என்ன ஒரு ரயில்வே ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போனார். ஐயா அங்கே ஒருத்தர் அட்மிட் ஆகிட்டு இருக்கிறாங்க, ஒரு லேடி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நம்ம போய் ஜபம் பண்ணலான்னு. அவரும் பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் வயசானவர், கொஞ்சம் நான் அவருக்கு சின்ன வயசு, அவர் அண்ணன் தான் கூப்பிட்டுன்னு போனார். நான் கிராம ஊழியத்தில் வரேன்றதுனால அவர் என்னை கூட்டின்னு போனார் அந்த ரயில்வே ஆஸ்பத்திரிக்கு. போனேன், பெரிய ஆஸ்பத்திரி. அந்த அட்மிட் ஆகிட்டு இருக்கவங்களும் நல்ல பணக்காரு, வசதியானும். போனேன், ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க அவங்க. ஐசியூ வார்டில் எல்லாரும் போக முடியாது, ஒருத்தர் போய் பார்த்துட்டு வரணும், அடுத்தது இன்னொருத்தர் போய் பார்த்துட்டு வரணும், இப்படி தான் அதோட ரூல். அப்போ அவர் போய் முதல்ல ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க. நான் போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லை போயிடுன்ட்டார். அப்படியே தான் சொன்னேன், இல்லை இவங்க நான் என் கூட கூப்பிட்டுக்க போகிறேன், நீ பண்ணுற ஜெபம் வேஸ்ட்டு, போயிடுன்ட்டேன். கொஞ்சம் நார்மல், சின்ன வயசு தான் அவங்களுக்கு. அப்போ வெளியே வந்தேன். அந்த ஊழியக்காரர் கேட்டார், என்ன காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் காஃபி சாப்பிட்டோம், கடவுள் என்ன சொன்னார், உங்கள்கிட்ட எதனா பேசினாரா, உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடு வந்தா?
எனக்கு எதுவும் வெளிப்பாடும் வரல, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், உனக்கு ஏதாவது வெளிப்பாடு வந்ததானே? வந்தது சார் அப்படின்னு. வந்தது அண்ணன். என்ன சொல்லு அப்படின்னு. அந்த அம்மா வந்துடுவாங்கல்ல, எனக்கு நல்லாகி வந்துடுவாங்கல்ல, சுகமாகி வந்துடுவாங்களேண்ணா. இல்லைண்ணே, ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ ஜெபம் பண்ணாத போயிடுன்ட்டாருண்ணே, இவங்கள நான் எடுத்துப்பேன்னாருண்ணே. அந்த ஊழியக்காருக்கு வந்தது பாருங்க கோவம் என் மேலே. நீ எல்லாம் ஊழியக்காரனாடா, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் எடுத்துப்பேன்றாரு. நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனாடா, ஒரு உயிரை காப்பாத்தினான்னு பார்த்தா நீ என்னடா அப்படி சொல்றேன்னு சொல்லி என்னை மாணவரே திட்டாருங்க. காஃபி ஷாப்லேயே, உள்ளகிற காஃபி கடையிலேயே எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, என்னன்னா கூப்பிட்டு வந்து மொக்கப்படுத்துறாங்க பார்த்தியா, கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துவாங்க பாரு. அந்த மாதிரி இவர் என்னை கூப்பிட்டுன்னு வந்து காஃபி கடையில் உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி நிற்கிறாருன்னு நினச்சிக்கினேன். சரி, நான் தலை குஞ்சு கம்முன்னு வீட்டுக்கு போயிட்டேங்க. அன்றைக்கி நைட்டு வந்ததுங்க. நைட்டு 11 மணியோ 12 மணியோ வந்தது. அவருக்கு அந்த வேண்டப்பட்டவங்க ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க ஆஸ்பத்திரி என்னன்னா, ஐயா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். மறுநாள் அவர் காலையில் எங்கள் வீட்டுக்கு வரார். அந்த ஊழியர் பாஸ்டர் குமார் வாங்க வாங்க. அவர் என் கையை பிடிச்சின்னு ரொம்ப தலை குனிஞ்சு மன கசந்து, நீங்கள் சொன்னதை நான் உங்களை ரொம்ப அசட்டை பண்ணேன், அற்பமாக என்னென்ன உங்களை மனசுக்குள்ளேயே நிறைய திட்டினேன், ஆனால் உண்மையிலே கர்த்தர் சொல்கிறது தான் நடக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் என்னென்ன சொல்லுங்கண்ணே. அவங்க இறந்துட்டாங்கப்பா. இல்லையா? இப்போ சொல்லுங்கள், நான் பொய்யா சொன்னேன்னா உண்மையாக சொன்னேன். அவருக்கு அது பெரிய கோபம் வந்து, விசுவாசம் உள்ள ஜபம் பின்னியாலே ரட்சிக்கனுக்குதே, அது என்னாச்சு அப்போ அப்படின்னு கேட்குறாரு அவர். விசுவாசம் உள்ள ஜபம், இப்போ கடவுள் சித்தம் போது, அப்போ என் ஜபத்தை விட கடவுள் சித்தம் தான் பெருசு. கடவுள் சொல்கிறது தான். ஜபம் பண்ணாதேன்ட்டார், நானும் கம்முன்னு வந்துட்டேன். சில இடங்களுக்கு போவாதேன்னு சொல்லிடுவார், நான் போக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்கிறார். ஏன்னா அவர் சித்தம் தான் நடக்கும், அவர் விருப்பம் தான் நடக்கும். நல்லா யோசனை பண்ணி, நீ எவ்வளோ நாள் வாழ்ந்துருவேன் இந்த பூமியில்? 80 வயசை தாண்ட மாட்டேங்குது, 70 வயசை தாண்ட மாட்டேங்குது. அந்த அம்மா இப்போ அழுவுது பாருங்க, வரி கொடுத்துட்டு அழுவுது. நான் சொன்னேன், அந்த அம்மா இப்போ என்ன தெரியுமா சொல்லுது, நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க, நான் கேட்கல சார், என் வீட்டுக்கார பறி கொடுத்துட்டு நிற்கிறேன் சார், விதவியாக நிற்கிறேன், முண்டிச்சியாக நிற்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா அழுவுது. யோசனை பண்ணிப்பார் சார். அதான் சொல்லும் போது கேட்கணும் சார், கேட்கணும்மா. எம்மா தூங்குறவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க, சொல்லும் போது கேளுங்க. கடவுள் அவர் என்ன உங்களை என்ன பாரமாக செய்ய சொன்னார்? உனக்காக தானே ஜபம் பண்ண சொன்னார், உன் குடும்பம் ரட்சிக்கப்படன்றதுக்காக ஜபம் பண்ண சொன்னார். நீ உன் குடும்பம் வரணும், நீ நல்லா இருக்கணும்னு தானே ஆண்டவர் சொல்கிறாரு. உனக்கு உன் குடும்பத்து மேலே அக்கறை இல்லைன்னும் போது கடவுள் மட்டும் எப்படி கேர் எடுப்பார் சொல்லுங்க? யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அண்ணன்மார்களே, அம்மாமார்களே, தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஜபம் எதுக்கு? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். எதுக்கு சொன்னார்? நீ சோதனையில மாட்டிக்க கூடாதுன்னு கொஞ்சம் கவனமா ஜபம் பண்ணுங்க. நீ ஜபமே பண்ண மாட்டேங்கிற. அல்லேலூயா. ஜபமே நீ பண்ண மாட்டேங்கிற. நீ தான் சோதனைக்குள்ள லாக் ஆகிடக்கூடாது. உனக்கு சோதனை வரும், உலகத்துல உபத்திரம் உண்டு, அதுல மாட்டிக்க கூடாது. நீ விழித்திருந்து கொஞ்சம் ஜபம் பண்ணா, நாடகத்தை வேணா அவ்வளோ விழிப்பா, ரீல்ஸ் அவ்வளோ பத்துக்கினே பார்த்துங்க. ஒரு அம்மா பார்த்தேன், 2 இதை பத்துக்கினாங்க, இப்படி வச்சுக்கின்னு சிக்கின்னு அதை போட்டோ எடுத்து ஒருத்தர் எனக்கு அனுப்புறாரு. பாத்தியா எம்மா நேரம் ரீல்ஸ் பார்த்துக்குது, நீ அவ்வளோ சொல்றிய ஜபம் பண்ணா பாருங்க. 10 நிமிடம் செல்ல வச்சு தட்டி நிற்குதான் ஆடி. டைமை பார்த்தாக்கா 1:30. அப்போ 1:30 வரைக்கும் நீ ரீல்ஸ் பார்க்குற, படம் பார்க்குற, எல்லாம் பார்க்குற, ஒரு ஜபம் பண்ணா எங்கள் வீட்டுக்காரர் திருந்த மாட்டார். எப்படி திருந்துவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்ச. உனக்கு விசுவாசம் இல்லையே, ஒரு காணிக்கை கொடுக்க மாட்டேன்ற, ஒரு தசம்பாங்க கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் நீ அந்த அந்த வழிமுறைகளை கரெக்டாக செய்யணும். அப்பதான் குடும்பம் ரட்சிக்கப்படும். உனக்கே நம்பிக்கை இல்லை, நீ கொடுத்தா கொடுப்பாருன்ற நம்பிக்கை உனக்கு வர மாட்டேங்குது. பார்த்தியா, விதைச்சா அறுவடை செய்யறோன்ற நம்பிக்கை இருக்குது, அது மட்டும் இருக்குது உங்களுக்கு இல்லையாம்மா? விதைச்சா நெல் அறுப்போம், வேர்க்கல்ல போட்டா வேர்க்கல்ல அறுப்போம், கொள்ளு போட்டா கொள்ளு அறுப்போம். அது மட்டும் நம்பிக்கை இருக்குது. கடவுளுக்கு கொடுத்தா அவர் ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுக்குறாரு, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், செழிப்பா மாறுன்ற எண்ணம் உங்களுக்கு வர மாட்டேங்குது. அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்போ குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படும்? உனக்கே நம்பிக்கை இல்லை, நீயே கடவுள்கிட்ட ஒரு விசுவாசமான ஆளா இல்லை, நெருங்க மாட்டேன்ற, தொடர்பில் இருக்க மாட்டேற, அவர்கிட்ட ஒரு ஐக்கியமா இருக்க மாட்டேன்ற. அப்போ உன் குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படும்? உலகத்தில் நடக்கிற ஆபத்துக்களை பாருங்க, இது பயங்கரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்தி கிறிஸ்து ஆளுக ரொம்ப சீக்கிரமா வந்துடுச்சு, பயங்கர டெக்னாலஜி வந்துட்டே இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் ஒரு பணக்காரன் மூளையில சிப்பு வச்சு ரெடி பண்ணி கிடக்குறான். மூளையில
சிப்பு வச்சு மூளை என்ன நினைக்குது, நீ என்ன நினைக்கிற, ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படின்னு நினைச்சா போதும் ஆஃப் ஆகும். கதவு திறப்பதாக திறக்கும். அலிபாபா 40 திருடர்கள் சொன்னார், அண்டகா கசம் அபுகா கசம் திறந்து விடு ஜீசே. மனுஷங்களை நினைச்சா போதும் திறக்கும், நடக்கும், எல்லாம் பண்ணலாம். ரிமோட் கண்ட்ரோல் இங்கே வந்துச்சு. அமெரிக்காவில் இருக்கிற பணக்காரர் கண்டுபிடிச்சிருக்காரு, சைனாவில் இருக்கிற அந்த அதிபர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன கையில் வச்சுருக்கிறான் சிப்பு. இவன் மூளையில் வைக்கிற சிப்பை கண்டுபிடிக்கிறான், சைனாவில் இருக்கிறவன் கையில் வைக்கிற சிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறான். போட்டு ட்ரையல் பண்ணி ஓடி நிற்குது உலகத்தில். என்னன்றா, இந்த கையை எடுத்துன்னு போய் நீ ஏடிஎம் கார்டை வச்சு சர்க்குன்னு தேய்ச்சி பாஸ்வேர்டு எல்லாம் போட தேவையில்லை, கையை வச்சா போதும், அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பொருள் வாங்கலாம் விற்கலாம். நெத்தியை காட்டினா போதும், ஸ்கேன் அடிச்சோன்னா அப்படியே காசு போது வருது. எல்லாமே இதில் நெத்தியில் இருக்குது சிப்பு, கையில் இருக்குது சிப்பு. அப்போ பைபிளில் சொன்ன வார்த்தை, அவன் தன் தன் வலது கைகள் இல்லாது நெற்றிகளாவது அந்த கிறிஸ்துவின் அடையாளத்தை போடுவான்னு சொல்லுது. இன்னைக்கு சைனாக்காரன் கையில் போட்டு ரெடி பண்ணிட்டான் சிப்பை, அமெரிக்காக்காரன் எலன் மாஸ்க்கு நெத்தியில் வச்சுட்டான், மூளையில் வச்சுட்டான் சிப்பை. நியூராலஜின்னு சொல்லி தூக்கி போட்டு போயினாகிறானுங்க. பயங்கரமாக நடக்குது டெக்னாலஜி. ஒன்றுமே இல்லை, சூப்பராக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி மனுஷன் ஒன்றும் இல்லைடா, மிருகண்டா, கம்ப்யூட்டரா, எந்திரண்டா அப்படின்றான், ரோபோடான்றான். யோசனை பண்ணி பாரு, இதெல்லாம் எதை நோக்கி போகுது? ஆன்டி கிரைஸ்ட் வரும். ஆன்டினா என்ன, ஆன்டி கிரைஸ்ட்னா என்ன? ஆன்டி செப்டிக்கு ஆன்டி அப்படின்றோம் இல்லையா? ஆன்டின்றது வார்த்தை என்ன தெரியுமா? இந்த அங்கிள் ஆன்டின்வாங்களா, அதுவா சார்? ஐயோ, ஆன்டின்றது எதிர்மறையானது, எதிர் ஆற்றல் செயல்படுகிறது, எதிரானவன்றது. இயேசு கிறிஸ்துக்கு எதிரானவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டின்ற வார்த்தைக்கு எதிர்மறை, எதிர்வினையாற்றுதல். மஞ்சள் கூட சொல்லுவாங்க பாருங்க, ஆன்டிசெப்டிக்கு, ஆன்டி, புரியுதா? இதெல்லாம் நிறைய வருது பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. உலகத்தில் எல்லாம் காரியங்கள் நடந்து வருகிறது. ஆகவே அருமையான தேவ சபையே, விசுவாசிகளே, விழிப்புணர்வாக இருங்க. கர்த்தர்கிட்ட அன்பு கொண்டா அவர் கட்டளையே கை கொள்ளு. ரொம்ப பாரமானது இல்லை. அங்கே போய் நரகத்தில் நீ ஃபீல் பண்ணுறத விட இங்கே நீ கொஞ்சம் யோசனை பண்ணி ஆண்டவருக்கு பயபக்தியாக வாழ், ஆண்டவருக்கு நல்வொழுக்கமாக வாழ், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ போகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இதுக்கப்புறம் வேற வாழ்க்கை உனக்கு இந்த பூமியில் கிடையாது. அப்போ இந்த வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்துடு. எதையோ அறியாததை நீ போய் கும்பிட்டுன்னு கிடக்காத. ஒன்று அறிஞ்சிக்க முயற்சி பண்ணு, உண்மையை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இல்லையா? எல்லா புஸ்தகங்களும் படித்து தெளிவாகி யோசனை பண்ணி கட்சியில் பைபிள் படிக்க மட்டும் தான் புரியுது. பைபிளை போல் ஒரு புஸ்தகம் உலகத்தில் கிடையவே கிடையாது. பைபிள் ஒன்று தான் ரொம்ப கிளியராக இருக்குதுங்க. எல்லா புஸ்தகத்தை வாசிவன் பைபிளை படிச்சுட்டு மெர்சலாகி நிற்கிறான். இந்த மாதிரி சத்தியங்கள் இதில் இருக்குதா, இந்த மாதிரி உண்மைகள் இதில் இருக்குதாடா அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் இவன் பைபிளை எல்லா ஜனங்களுக்கு பப்ளிக்கில், பஸ் ஸ்டாண்டில் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான், கொடுக்குறான். பைபிளை கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? புதிய ஏற்பாட்டை படித்து தெரிஞ்சுக்கடா அப்படின்றான். ஏன்னா அந்த பைபிளை மட்டும் இவ்வளோ தைரியமாக ஊழியக்காரங்க, விசுவாசிங்க கைப்பிரதி மூலமாக புதிய ஏற்பாடெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க? நீ படித்து தெரியணுன்றது தான். அதை வாங்கி எடுத்துட்டு வீட்டில் சூட்கேஸில் தலைமட்டில் வச்சுக்காத, படி. ஆகவே இந்த நாள் திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. தேவனோடு நம்ம ஐக்கியப்படணுன்றதுக்காக தான் தேவன் இவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. ஆதாம் ஏவாள் தனியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சட்டத்தை கொடுத்தாரு. அவன் அதையும் மீறிட்டான். பரிகாரத்தை கொடுத்தாரு, அதுவும் அவனால் செய்ய முடியல. இப்போ அவரே பரிகாரத்தை செஞ்சு ரத்தத்தை சிந்தி இப்போ ஒன்று அவரை விசுவாசனா அவர் உள்ளத்துக்குள்ளே வர்றாரு. அவர் உள்ளேருந்து உன்னை நடத்துகிற பிரகாரம் நீ நட. போவாதேன்றாரு. உனக்கு மனசுக்குள்ளே ஏவுறாருனா, ஒரு ஏவுதல் கொடுக்குறாருன்னா போவாத. பேசாதேன்றாரா, பேசாத. செய்யாதேன்றாரா, செய்யாத. அவ்வளோதான். தேவன் ரொம்ப சிம்பிளாக உன்கிட்ட சொல்கிறார். ஒன்று நீ அவர்கிட்ட பேசு ஜெபம் மூலமாக, ரெண்டாவது அவர் சொன்ன வார்த்தையை ஃபாலோ பண்ணு. இது ரெண்டே தான், வேற உன்கிட்ட எதுவுமே அவர் கேட்கல. பாட்டு போடுது.